வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஆனந்த் கார்த்திக். இன்றைக்கி நம்ம ஜோதிட தகவல்னு விஷயத்தில் எல்லாம் நம்பிக்கை யூடியூப் சேனலில் பார்க்க போகிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் 15 செவ்வாய் பெயர்ச்சி நடக்க போகுது. 45 நாள் இருப்பார் ஒரு கிரகத்தில். அப்போ மகரத்துலேருந்து கும்பத்துக்கு போகிறாரு. இது எந்த ராசின்னு பார்த்தீங்கன்னா தனுஷ் ராசிக்கு தான் நம்ம பார்க்க போகிறோம். தனுஷ் ராசி அன்பர்களுக்கு வந்து இந்த செவ்வாய் சனி, அதாவது செவ்வாய் மகரத்துலேருந்து கும்பத்துக்கு மாறுறாரு. அங்கே சனி பகவானோட வீட்டுக்கு தான் போக போகிறார். அப்போ அந்த செவ்வாயும் சனியும் சேர்க்கை போட்டு சேர்ந்து அவங்களுடைய பலத்தையும் காட்டுவாங்க, பலனையும் கொடுப்பாங்க. அப்போ இந்த செவ்வாய் சனி கூட்டணியாக இருக்கட்டும், செவ்வாய் பயிற்சியாக இருக்கட்டும், இது அவர்களோட பார்வையாக இருக்கட்டும், இந்த பார்வைகள் என்னென்ன பலன்கள் தனுஷ் ராசி அன்பர்கள் கிடைக்க போகிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். எல்லாம் நமக்கு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இது அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தனுஷ் ராசின்னு இருக்கும்போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், மகரத்துன்ற 2ஆம் வீட்டிலேருந்து 3ஆம் வீட்டுக்கு போகிறார். அப்போ அந்த செவ்வாய் சனியோட வீட்டில் போய் உட்கார போகிறார். அப்போ அந்த செவ்வாய் சனி கூட்டணி ஃபஸ்ட்டு செவ்வாய்ன்றது பார்க்கும்போதே உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், செவ்வாய் ரொம்ப பலமானவர், வேகமானவர், எந்த விஷயத்துக்கும் அஞ்சாதவர், தைரியம் அதிகம் இருக்கும். பணம்ன்ற விஷயம் கொஞ்சம் இது உண்டுங்க. வீடுன்ற விஷயத்துக்கும் அவர் தான் உண்டு, பணத்துக்கும் அவர் தான் உண்டு, தைரியத்துக்கும் அவர் தான் உண்டு, எடுக்கிற முயற்சிகளை வெற்றியை கொடுக்கறதுக்கும் அவர் தான், உடல் ஆரோக்கியத்துக்கும் அவர் தான் அப்படின்னு செவ்வாய்க்கு நம்ம அடிக்கிட்டே போகலாம். அப்போ இந்த செவ்வாய் பெயர்ச்சி தனுஷ் ராசிக்காரங்களுக்கு நிறைய நன்மையை செய்ய போகுது. அந்த நன்மைகளை தான் நம்ம ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம். அதுவும் சனியோட சேர்க்கை பெற ஏற்கனவே சனி பகவானும் 3ஆம் இடத்துல இருக்குது. அப்போ உங்களுக்கு தனுஷ் ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த செவ்வாய் சனி கூட்டணின்றது வந்து கண்டிப்பாக நல்ல பலனை தான் கொடுக்கும். ஏன் நல்ல பலன்னு சொல்கிறேன்னா, சில விஷயத்த நான் அதான் சொல்கிறேன். உங்களுக்கு 3ஆம் இடத்துல இருந்துட்டு செவ்வாயும் சனியும் கரெக்டாக அவர்களுடைய 9ஆம் இடத்தை பார்வை இருக்கும், 7ஆம் பார்வை 9ஆம் இடத்துக்கு மேலே வரும். அப்படின்னு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த பெயர்ச்சி உங்களுக்கு பல விதத்தில் பல நன்மைகளை கொடுக்கும். எப்படின்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட முயற்சி, ஒரு புது வேலைக்கு முயற்சி பண்ணுறீங்க, ஒரு பிஸ்னஸ் தொடங்குறதுக்கு எந்த முயற்சி எடுத்தாலும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் தொடங்கினா கண்டிப்பாக வெற்றி உண்டு. அதை பங்குனி மாதம் கடந்து போகும்போது நீங்கள் தொடங்கும் போது, ஏன்னா 45 நாள் இருக்குங்க, ஏப்ரல் 30 வரைக்கும் இருக்குது. அப்போ இந்த காலகட்டங்களில் நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே தனுஷ் ராசி அன்பர்களுக்கு வந்து ஒரு சிறப்பான பலனை கொடுக்கும். ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன். தனுஷ் ராசி அன்பர்கள் இந்த சில பேர் அரசியல் இந்த மாதிரி விஷயங்கள் இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் கட்சி ரீதியாக பணவரவு அதிகம் இருக்கும், திடீர் பணவரவு அதிகமாக இருக்கும். கட்சியிலேருந்து ஒரு நல்ல ஒரு இது உண்டு. இந்த எலெக்ஷன் டைமில் உங்களோட கை ஓங்கி இருக்க போகுதுங்க. அடுத்து ஒரு எம்பி எலெக்ஷன் வரப்போதில்ல, இந்த எம்பி எலெக்ஷனில் உங்களோட கை ஓங்கி இருக்க போகுது. அந்த இது உங்களுக்கு பல பெரிய பெரிய நபர்களை சந்தித்து உங்களோட வாழ்க்கையில் அடுத்த மாற்றத்துக்கு நீங்கள் போக போகிறீங்க. அப்படி தான் சொல்லணும். எந்த இது இல்லாமல் இப்போ நீங்கள் சொல்லலாம், சார் நான் எனக்கு அப்படி தான் இருக்குன்னு, அதெல்லாம் அப்படியே மாறப்போகுது தனுஷ் ராசி அன்பர்களுக்கு. அது மட்டும் கிடையாது, சில பேர் இந்த பங்கு சந்தை இந்த மாதிரி விஷயங்கள்ல இருப்பாங்க தனுஷ் ராசி அன்பர்கள். ஏற்கனவே தனுஷ்ன்ற போது குருவோட இது வரும், அதிபதியாக இருப்பார். அப்படின்னு இருக்கும்போது தனுஷ் ராசி அன்பர்களுக்கு வந்து பங்கு சந்தை சார்ந்த விஷயத்துலையும் பணவரவு உண்டு. அதில் ஒரு முன்னேற்றம் உண்டு, நல்ல லாபம் இருக்கும். அது மட்டும் கிடையாதுங்க, மறைமுகமாகவும் பணம் வரும், இன்டைரக்டாகவும் நிறைய விஷயங்களில் பணம் வரதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா தனுஷ் ராசி அன்பர்களுக்கு வந்து இந்த பண வரவுன்ற விஷயம் அதிகமாக வரப்போகுது. இது மட்டும் கிடையாதுங்க, நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா இந்த ஏப்ரல் மிடில் வந்து நீங்கள் நிறைய இடம் வாங்குறதுக்கு சான்சஸ் இருக்கும், புதிய வீடு போகிறதுக்கு சான்சஸ் இருக்கும். சித்திரை மாதம் பிறந்துடும். நீங்கள் நல்லா பாருங்கள், ஒரு கணக்கு வைங்களேன். சித்திரை பிறந்தோட உங்களுக்கு வந்து புதிய வீடு வாங்குறதுக்கும் வாகனம் வாங்குறதுக்கும் அதுக்குரிய பணங்கள் வரும், அதுக்குள்ள உதவிகளும் கிடைக்கும். நட்பு ரீதியாகவும் நல்ல ஒரு பலன் உண்டுங்க. சில கருத்து வேறுபாடு இருக்கும், கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகளும் குறையும். கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகளும் குறைஞ்சி உங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் உண்டாகும். திருமணமாகாதவர்கள் திருமணத்துக்கும் கைகூடுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. பங்குனி மாதம் முடிஞ்சோன்னா சித்திரை மாதத்தில் திருமணம்ன்ற விஷயத்துக்குள்ளே போவோம், அப்படி தானே? அப்போ அந்த திருமணம் கைகூடுவதற்கும் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. மொத்தத்தில் உங்களுக்கு இந்த மாதம், இந்த தனுஷ் ராசி அன்பர்களுக்கு வந்து இந்த மாதம்ன்றது வந்து ஒரு சிறப்பான மாதமாக தான் வரப்போகுது. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா மாணவர் செல்வங்க இருப்பாங்க, படிச்சுட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கெல்லாம் படித்து முடித்து எக்ஸாம்ஸ்லாம் எழுத போவாங்களே, எக்ஸாம்ஸ்லாம் எழுதுறவங்களுக்கு நல்ல ரிசல்ட் வரும், நல்ல புத்தி கூர்மை உண்டாகும். புத்தி கூர்மை உண்டாகி நல்லபடியாக எக்ஸாம்ஸ்லாம் எழுதி நல்ல மார்க்கோடும் அதாவது பெரிய பெரிய படிப்புக்கு போவதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை இது. என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் இந்த மாதிரி விஷயம், கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் இந்த மாதிரிலாம் படிச்சுட்டு இருப்பாங்க சில பேர். அவங்களுக்கு இந்த தனுஷ் ராசி அன்பர்களுக்கு வந்து இந்த காலகட்டம் வந்து ஒரு சிறப்பான ஒரு காலகட்டமாக தான் அமையப்போகுது. அதனால் நீங்கள் வந்து, நான் திருப்பி சொல்கிறேன், துணிஞ்சு படிங்க, கண்டிப்பாக ஒரு சிறப்பான ஒரு வாய்ப்பை கொடுக்கும். இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன், உங்களுக்கு இந்த நேரத்தில் வழிபட வேண்டிய தெய்வம் அதையும் நான் சொல்லிடுறேன். சிவன் வழிபாடு கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். எதுக்கு சிவன் வழிபாடு சொல்கிறேன்னா, ஆதி பகவான் அப்படின்னு சொல்லுவோம் சிவனை. அந்த ஆதி பகவானை நீங்கள் வணங்கும் போது நீங்கள் எடுத்து வைக்கிற முயற்சிகள் எல்லாமே கொஞ்சம் வெற்றியாக தான் இருக்கும். சரிங்களா? வெற்றியாக இருந்து உங்களுக்கு அதில் வந்து கண்டிப்பாக ஒரு முன்னேற்றம்ன்ற விஷயத்துக்குள்ளே நீங்கள் போயிடுவீங்க.
அடுத்தடுத்து சொல்லுவாங்கங்க, உங்களுக்கு அடுத்தடுத்து வெற்றின்ற பயணத்துக்குள்ளே ஏற போகிறீங்க. சில பேருக்கு அந்த வாழ்க்கையை மாறப்போகுது. எப்படி மாறும்னு நான் அதையும் சொல்லிக்கிறேன். சில பேருக்கு இன்னும் கஷ்டம் இருக்கலாம். ஆனால் அந்த கஷ்டத்துலேருந்து ஒரு மாற்றம் வரதான் போகுது. அது என்ன மாற்றம்னா, உங்களுக்கு அடுத்தபடி வெற்றின்ற படிக்கும் உங்கள் வாழ்க்கையில் அடுத்த ஒரு லைஃப் ஸ்டைல் சேஞ்சுன்னு சொல்லுவாங்கள்ல, ஒரு வாழ்க்கையோ தரமே மாறுது. அந்த தரம் மாற்றம்ன்றது உங்களுக்கு ஒரு முன்னேற்றமாக தான் இருக்க போகுது தனுசு ராசி அன்பர்களுக்கு. அப்போ இந்த செவ்வாய் சனி கூட்டணியாக இருக்கட்டும், செவ்வாய் பயிற்சியாக இருக்கட்டும், அவர்களுடைய பார்வையாக இருக்கட்டும், எல்லாமே பல நன்மைகளை தான் கொடுக்க போகுது. சிவன் வழிபாடு நீங்கள் வெளியும் பண்ணுங்கள், கோயிலில் போயும் பண்ணுங்கள், வீட்டில் வச்சும் பண்ணுங்கள். சிவன் நினச்சிட்டே இருங்க, ஓம் நம சிவாய மந்திரம் சொல்லிகிட்டே இருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மாற்றத்தை இந்த செவ்வாய் பயிற்சியாக இருக்கட்டும், செவ்வாய் சனி கூட்டணியாக இருக்கட்டும் கொடுக்கும்ன்றத இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த 45 நாள் ஒரு சிறப்பான நாளாக தான் அமையப்போகுது. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, கண்டிப்பாக இந்த நாள் தனுசு ராசி அன்பர்களுக்கு நல்லபடியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எல்லா நன்மைக்கு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்துட்டுருக்கும். சரிங்களா? உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக வேணும். அடுத்தடுத்த வீடியோஸ் இதே மாதிரி வந்துட்டுருக்கும். நன்றி, வணக்கம்.